கையி 8. கையி 2 தானேயா? இன்ச்ச சொன்னங்க. ஐயா இடுப்பு அளவு எடுக்கணும். ரொம்ப வெக்கமா இருக்கு. இதுல என்ன வெக்கம்? எடுத்துக்க. இல்ல புருஷன்காரன் நீங்க இருக்கீங்களே. தாராளமா எடுத்துக்கயா. வழக்கம் போலவே தைச்சுதுங்களா? லூசா தச்சிராத. எனக்கு டைட் ஃபிட்டிங் தான் பிடிக்கும். நம்மளது எப்பவுமே டைட் ஃபிட்டிங் தாங்க. நம்மளத போட்டீங்க கரெக்டவே முடியாதா? அவ்வளவு கச்சிதமா இருக்குங்க. அத்தை, பஸ்ஸுக்கு 2 ரூபாய் கொடுங்க. என்னது? பஸ்ஸுக்கு 2 ரூபாயா? போறதுக்கு 60 காசு, வரதுக்கு 60 காசு. 1.20 பத்தாது. அனாவசியமா செலவு பண்றதுக்கு இங்க பணம் என்ன கொட்டியா கிடக்கு? சித்தி, உங்க சம்பளத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்க. பஸ்ல கூட இப்படி பேசினா எப்படி? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். உங்களை அப்பாவும் தட்டி கேக்குறது இல்ல, அண்ணனும் கேக்குறது இல்ல. அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. எங்கிட்டே எதிர்த்து பேசுறியா ஒண்ணு? யோ, உன் பொண்ணுக்கு வாய் நீளம். உங்களை விடவா? அவளை அடக்கி வை. இந்து, எதுக்காக உன் மரியாதை விட்டு கொடுத்துட்டு சித்தி கிட்ட போய் பஸ் காசு கேக்குற? பஸ் எதுக்குமா? பேசாம நடந்தே போயிடு. மாமா, நான் நடந்து போக தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தை நகையெல்லாம் அடமான வச்சு மேக்கப் சாமான்களை வாங்குறாங்க. ஜரிகை வேஷ்டி எல்லாம் வித்து ரேஸுக்கு போறாங்க. வீட்டுல அனாவசியமான பொருள்களை வாங்கிட்டு வந்தா தெருவுல அவசியமான பொருள்களை விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஹலோ லதா. அவரே லதா. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. ஒரு வாரமா நான் வேலைக்கு கூட போல. கடங்கார நாயே, இன்னொரு தடவை என் மகளுக்கு போன் பண்ண உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துருவேன். டாக்டர் வெளியே போன. அவளை நீங்க அவமானப்படுத்தினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னைக்கு அவன் காதலி, நாளைக்கு என் மனைவி. நீங்க எங்க காதல சாவல தான் பிரிக்க முடியும். என்ன பயமுறுத்துறியா? எப்படி ஒன்னோட ஒண்ண சேர்க்கிறது, எப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு உங்களுக்கு தெரியல. I am your only son. I am your only father. போடா. வாமா, ஏமா இந்த வெயில வந்த? சாயந்தரமா வந்திருக்கலாமே. நர்சிங் ஹோம்க்கு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்லம்மா, தையல் வேலை சரியா செய்ய முடியல. கண்ணெல்லாம் வலிக்குது. கண் டாக்டர்கிட்ட காட்டி கண்ணாடி போடலான்னு நினைச்சேன். நல்ல டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போட்டுமா? வேண்டாம்மா, ஒரு டாக்டர் பார்த்துட்டு தான் வரேன். 200 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில எதுக்கு வீண் செலவு? போற வழியில உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். கண்ணுக்கு கண்ணாடி போடுறது வீண் செலவா? நான் பணம் தரேம்மா. இந்து, மக கிட்ட கூட நான் கடன்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, நீ என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த. உன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி போட முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு உனக்கு மகளா இருக்கணும்? அத்தை, எங்க அம்மாவுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும், தரீங்களா? 200 ரூபாயா? தனியா இருக்கிற பொம்பளைக்கு எதுக்கு 200 ரூபாய்? அவங்கள கண் டாக்டர் கிட்ட காட்டி கண்ணாடி போடணும் அத்தை. எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல கண்ணாடி வியாபாரம் பண்றான். அவங்க கிட்ட போனா 5-10 முடிஞ்சிரும். என் அம்மாவுக்கு எங்க இருந்து கண்ணாடி வாங்கி போடணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ, தண்ணிய கண்டா தாகம், தாய கண்டா பாசமா? சம்பந்தி வீடு தேடி வந்து மக கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு உங்க அம்மா அப்படி என்னமா வரதட்சணை கொட்டி கொடுத்துட்டாங்க? வைரமா, தங்கமா, இல்ல பித்தளையா? ஆஃப்டர் ஒரு அலுமினியம் கூட கிடையாது. அவங்க கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. இந்த அத்தை சொல்றத கேளு. அத்தை உறவு மத்தியில தான் வந்துச்சு. ஆனா என் அம்மா உறவு பிறக்கும் போதே வந்துருச்சு. என் அம்மாவுக்கு 200 ரூபாய், அதுவும் என் சம்பளத்துல இருந்து கொடுக்க முடியலனா அப்புறம் நான் எதுக்காக சம்பாதிக்கணும்? ஏற்கனவே உன் புருஷன் ஒரு தண்ட சோறு, நீயும் சேர்ந்துக்க. யார் வேண்டாங்கிறது? அம்மா, நான் வரேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஒரு ரத்தத்தை பாலாக்கி எனக்கு கொடுத்த கேவலம் 200 ரூபாய் கொடுக்க என்னால முடியலம்மா. பரவாயில்லம்மா, பிறந்த வீடுங்கிறது பொண்ணுக்கு தர்மசத்திரம், புகுந்த வீடுதான் புண்ணியஸ்தலம். என் வீட்டுக்காரே போயிட்டாரு. அவரை பார்க்க முடியாத கண்ணுக்கு கண்ணாடி இருக்குமா. நான் வரேன். எவ்வளவு கடை வேணும்? 2000 ரூபாய். நோக்கடாதா, என் பிசினஸ்ல கேஷ் டீலிங்கே கிடையாது. எல்லாம் செக் தான். எனக்கு எல்லா ஏரியாலயும் எல்லா பேங்க்லயும் அக்கவுண்ட் இருக்கு. உனக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட் வேணும்? பிளட் பேங்க்ல. கிண்டல என்னங்க இது? என் ஏரியால உள்ள பேங்க்குக்கு தான் செக் வேணும். அப்படியா? பேன் எடுக்கிறீங்க? இல்ல, நான் எடுக்கிறேன். அடாடா, எல்லாமே மண்டையில வச்சிருக்கீங்க. இந்த
என்னங்க கையெழுத்து ஆர்பி மண்ணாங்கட்டின்னு போட்டிருக்கீங்க? ஆர்பினா ராபிச்சேன்னு அர்த்தம். எங்க அண்ணன் பிபி. பகல் பிச்சையா? ஆமா. நல்ல குடும்பம். ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். இந்த பாரு, எனக்கு மாசம் மாசம் வட்டி ஒழுங்கா வந்துடும். இருங்க, வந்துட்டு காப்பி கீப்பி சாப்பிடாம போறீங்களா? சூப்பு கீப்பு கீப் ஏற்கனவே என்கிட்ட 2 இருக்குது. இதுவே பாருப்பா, எனக்கு பழையது இருந்தா போட சொல்லுப்பா. இந்து இந்து பழையது கொண்டா. மகராசே இரு தாயி. இந்து ஒரு கப் காஃபி போட்டு கொடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே காஃபி போட்டு கொடுத்தேன். நீங்களே போட்டுக்கங்க அத்தை, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. காஃபி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இந்த பஸ் போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸுக்கு ரொம்ப லேட் ஆகும். இங்க நின்னு பேசிட்டு இருந்த நேரம் காஃபி போட்டு கொடுத்துருக்கலாம். பாப்பா. ஏங்க வேலைக்கு போற பொண்ணு இப்படி தொல்லை பண்றீங்க? அப்போ அவளை போ சொல்லிட்டு நீ காஃபி போடு. காலையில இருந்து உங்க சேலையும் ஜாக்கெட்டையும் தேயோ தேயின்னு தேய்ச்சி வச்சேன். இப்ப இது வேறயா? சிச்சி, காஃபியை கொட்டிட்டியே, விடியா மூஞ்சி. இதுக்குதான் அவங்கிட்ட வேலைக்கு போற பொண்டாட்டியே வேண்டான்னு சொன்னேன். அத்தை, இந்த வீட்டுல லதா கூட தான் ஆபீஸ்க்கு போறா. லதா ஏன் பொண்ணா இருந்திருந்தா அவளை வேலைக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். வேலைக்கு போற பொண்ணுங்களை பத்தி வெளியில அசிங்கமா பேசிக்கிறாங்க. வேலைக்கு போறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பத்தினிகளும் இல்ல. எது தடி பேச? முகத்தை முழங்கால வச்சு அழறதுனால பிரச்சனை தீந்துருமா என்ன? இதெல்லாம் குடும்பத்துல சகஜம். நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகமா, 3வது மனுஷன் இல்ல. என்ன அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட போய் என் மேல அன்பு காட்டுகிறது யாசிக்கணுமா? அவர் கூட எனக்கு ஆதரவா இல்ல. ஆடு மாடுகளை கூட இம்சை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குமா? ஆனா எனக்கு இனிமே நான் அங்க போக மாட்டேன். நெருப்புல சூடுபட்டுக்கிட்டே விளக்கெறியறது இல்லையா? என்ன கஷ்டம் வந்தாலும் புகுந்த வீட்டை சொர்க்கமாக்குறவதான் பொண்ணு. அம்மா, ஒரு வாரம் என் மன நிம்மதிக்காக இங்க இருந்துட்டு போயிடுறேம்மா. முடியாது, ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க முடியாது. காஃபி சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பு. அம்மா சாப்பிடுற தூக்க மாத்திரை. இனிமே எனக்கு இதுதான் பரிகாரம். கட்டுன புருஷன் தான் தற்கொலை பண்ணிட்டாரு. இருக்க ஒரு பொண்ணு சாகணுமா? நீ சாப்பிட்ட மருந்து எனக்கு கொடுத்து என்ன கொண்டுட்டு அப்புறமா நீ செத்து தொலை. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா சொல்றது நல்லா கேட்டுக்க. புருஷனை தெய்வமாக்க தெரிஞ்சவளுக்கு அவனை மனுஷனாக்க தெரியணும். தார்குச்சியால குத்தினாலும் மாடு சுமை இழுக்குது, கோடாலியால வெட்டினாலும் மரம் தழுக்குது. இதெல்லாம் அந்த உலகத்துல நடக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில போராடி ஜெயிக்க கத்துக்கணும். அன்னைக்கு நீ என்கிட்ட போட்டு சபதத்தை மறந்துட்டியா? அந்த புண்ணிய கோடி கிட்ட இருக்கிற பத்திரத்தை கிழிக்கிற வரைக்கும் தூக்க மாத்திரம் இல்லம்மா, உனக்கு தூக்கமே வரக்கூடாது.